நம்ம ரீசெண்டாக பழைய இரும்பு கடைக்கு போயிட்டு இருந்தோம். அங்கே வந்து எனக்கு இந்த திடீர்னு இந்த கார் வந்து தெரிஞ்சது. இது வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் காரு. இது வந்து நான் 20 ரூபா கொடுத்து நான் வாங்கி வந்துட்டேன். பார்த்தாலே தெரியும், மேலே நல்லா தான் இருக்கு. டயர் எல்லாம் பெண்டாக இருக்கு. வயிறு வேற வெளியே நீட்டிட்டு இருக்கு. ஆல்ரெடி யாரும் கழிச்சிருப்பாங்க போல இருக்கு. மேலே ஹோல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த ரிமோட் கண்ட்ரோல் காரை நம்ம ரெடி பண்ணி இன்னைக்கு நம்ம ஜாலியாக ஓட்ட போகிறோம். சரி வாங்க, இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம அந்த காரை வந்து நம்ம இப்போ எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே நல்லா தான் இருக்குது. எதுக்காக இது பழைய இரும்பு கையில் போட்டாங்கன்னு தெரியல. வீடு நல்லாவே சுற்றுது. ஆனால் பேக் வீடு தான் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. மண் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த காரில் இருக்கிற பின்னாடி வந்து 4 ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம கலத்திடலாம். இதுக்காக நான் அமேசான்லேருந்து வாங்கினா அந்த பழைய திருப்பி தான் இருக்குது. இதை வந்து கலத்தலாம். அவ்வளோதான், 4 ஸ்க்ரூவும் கழிட்டோம். இதை வந்து தனியாக வச்சிடலாம். இப்போ இந்த டோரை வந்து கலத்தலாம், பிராக்டிக்கல் டோரை. உள்ள எல்லாமே நல்லா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் எல்லா ஒயரும் தான் பிஞ்சு போயிருக்கு. இது மோட்டருக்கு போகிற ஒயரு, இது வந்து ஆண்டனா ஒயர்னு நினைக்கிறேன். இது வந்து பேட்டரிக்கு போகிற ஒயராக இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட்டு மோட்டருக்கான ஒயரு. இது எல்லாமே வந்து பிஞ்சு போயிருக்கு. இதனால தான் தூக்கி போட்டிருக்காங்க. ஆல்ரெடி கழுத்தி நிறைய வேலை பார்த்துருக்காங்க போல இருக்கு. நாம் வந்து 2 மோட்டரையும் வந்து கழுத்தியை வந்து க்ளீன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டுக்கு அந்த வீலோட செட்டப் வந்து நம்ம கழுத்திடலாம். கழுத்து வந்து டயரெல்லாம் தனித்தனியாக பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. அப்புறம் மோட்டரை வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு ரைட் சைடு வளையறதுக்கான இந்த ஒரு சாப்பிட்டு, அதுக்கப்புறம் வந்து மோட்டர் மேலே இது கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன கார்ட்போர்டு, அது கீழே ஒரு கம்பி. அதுக்கப்புறம் நம்ம திருப்பறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன பின்னு பிளாஸ்டிக் ஸ்டிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதையே வந்து கழிச்சிடலாம். அவ்வளோதான், கழட்டிட்டோம். இதை வந்து தனியாக எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த போர்டை வந்து கழட்டிடலாம். இதுதான் வந்து மெயின் கண்ட்ரோல் போர்டு, ரிசீவர் போர்டுன்னு சொல்லுவாங்க இதை. பேட்டரிக்கான இது ஒரு பாக்ஸு, இதை வந்து கழிச்சிடலாம். பேட்டரி நல்லாவே இருக்குது. ஆனால் சார்ஜ் இருக்கா இல்லையான்னு தெரியல. இது ஆல்ரெடி ஒயரெல்லாம் போட்டு முடிக்க வச்சுருக்காங்க. இதை வந்து கழிச்சிடலாம். இதுதான் வந்து போர்டு. இந்த போர்டு பார்த்தா நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. இது வந்து ஒரு சின்ன பேட்டரி தான், 3.7 வோல்ட் 400 mAh பேட்டரி தான். 400 mAh போட்டாலாம் அந்த அளவுக்கு ரொம்ப நேரம் ஓடாது. ஒரு 10 நிமிஷம் ஓடினாலே பெரிய விஷயம். அடுத்தது வந்து பேக் வீலோட மோட்டர் செட்டப் தான். இதையும் வந்து கழட்டிடலாம். அவ்வளோதான், கழட்டிட்டோம். இதில் இருக்கிற 4 ஸ்க்ரூவையும் வந்து எடுத்துடலாம். பேக் வீலுக்கான அந்த மோட்ரு, 2 வீலு, இதில் சின்னதாக ஒரு பம்பர் மாதிரி. இதுதான் வந்து கியர் மாதிரி செயல்படும். இந்த இடத்துல இந்த மாதிரி தான் மோட்டர்லேருந்து இதுக்கு ரொட்டேட் ஆகி இதுலேருந்து பேக் வீல் ரொட்டேட் ஆகும். இதையும் வந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. இதை என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எல்லா பொருளும். இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இதில் எப்படி அதே மாதிரி வச்சு போட்டு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதோட இந்த பாட்டம் பீஸு பிளாஸ்டிக்கு, காரோட பாட்டம் பீஸு, இதை வந்து நம்ம சின்ன துணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இடத்துல வந்து லைட்டாக கிரீஸ் இருக்குது. இங்கே வந்து நம்ம க்ளீன் பண்ணக்கூடாது. ஏன்னா கிரீஸ் இருந்தால் தான் நல்லா கார் வந்து ஓடும். அதனால் அது அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான், பக்காவாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒன்று வந்து அசம்பிள் பண்ணலாம். முதல்ல வந்து ஃப்ரண்ட் வீல் அசம்பிள் பண்ணலாம். அதுக்காக வந்து இந்த மாதிரி பின்னு கொடுத்துருப்பானுங்க. இதுதான் லெஃப்ட்டு ரைட்டு வளையறதுக்காக செயல்படும். இந்த பின்னை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது கீழே வந்து இந்த மாதிரி சின்ன ஒரு பிளாஸ்டிக்கில் பின்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து இந்த சென்டரில் கரெக்டாக வச்சிடலாம்.
அவ்வளோதான். இந்த மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த பின்னை வந்து இந்த ரவுண்டில் வந்து கரெக்டாக வச்சிடலாம். கரெக்டாக வச்சுட்டு இது லெஃப்ட் சைடில் ஒரு பின்னும் ரைட் சைடு ஒரு பின்னும் வர மாதிரி இருக்கணும். அவ்வளோ இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக வளையும். நெக்ஸ்ட்டு வந்து அது கீழே வர இந்த ஒரு சின்ன சாப்பிட்ட மாதிரி இதில் வந்து பிளேடு மாதிரி இருக்கும். இதை வந்து இதில் கரெக்டாக வைக்கணும். அவ்வளோ கஷ்டம். இதுதான் இப்படி இந்த மாதிரி நல்லா வளையக்கூடியது. அவ்வளோ இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து வந்து ஃப்ரண்ட் 2 வீலை வந்து எடுத்துக்கலாம். இந்த 2 வீலையும் வந்து இந்த 2 சைடு வச்சிடலாம். முதல்ல லெஃப்ட் சைடு வீலை வைக்கலாம். அவ்வளோதான். அடுத்து ரைட் சைடு வீலை அவ்வளோ அந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வளைய ஃப்ரண்ட் வீலு. அடுத்தது வந்து இதோட மோட்டரை வந்து எடுத்துக்கலாம். நம்ம இதுதான் ஃப்ரண்ட் வீலில் வந்து மோட்ரு. இந்த மோட்டரை வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கலாம். இந்த மோட்டரை வந்து சுற்றினா இந்த மாதிரி வளையும். அவ்வளோதான். இப்போ அந்த மோட்டர் மேலே வந்து சின்னதாக கார்ட்போர்டு மாதிரி இருந்துச்சு. அந்த கார்ட்போர்டையும் எடுத்து இது மேலே கரெக்டாக வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த மோட்டர் மேலே வர மூடியை வந்து கரெக்டாக வச்சு மூடிடலாம். மேலே பின்னு வர மாதிரி கரெக்டாக வச்சிடணும். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி தான் நம்ம நகரும். இந்த 3 ஸ்க்ரூ வந்து நல்லா போட்டு டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்ம ஃப்ரண்ட் செட்டப் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து அந்த மதர் போர்டை வந்து எடுத்துக்கலாம். இந்த மதர் போர்டை வந்து லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். என்கிட்ட ஐபி இல்லை, அதனால் துணியை வச்சு லைட்டாக க்ளீன் பண்ணிடுறேன். அவ்வளோதான், க்ளீன் பண்ணிட்டோம். இந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா இது சார்ஜ் போட்டு, இது ஆன் ஆஃப் சுவிட்சு, இது டிரான்ஸ்மிட்டருக்கான அந்த ஒரு காயில் மாதிரி, இது ஒயரு, ஆண்டனா ஒயரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாக் அண்ட் ரெட் ஒயர் இருக்குது. இது வந்து பேட்ரி. இதில் வந்து எல்லோ ப்ளூ வந்து லெஃப்ட்டு ரைட்டு பிஎஃப்னு இருக்குது. இதில் வந்து ஃபார்வர்டு ரிவர்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே தான். நாம் அந்த மதர் போர்டை வந்து இதில் இருந்த மாதிரி கரெக்டாக வச்சிடலாம். அவ்வளோ மாதிரினா ஒரு ஸ்க்ரூ போட்டு பண்ணிடலாம். சரி, போட்டு பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ இதில் இந்த கார்லேருந்து பேட்டரி வந்து எடுத்துக்கலாம். அந்த பேட்டரி வந்து சார்ஜ் இருக்குது இல்லையான்னு பார்க்கலாம். இதுக்காக நான் ஒரு சின்ன எல்இடி வந்து எடுத்து இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் வச்சு பார்க்கலாம். சூப்பராக லைட் எரியுது. அப்புறம் அதில் சார்ஜ் இருக்குது. இந்த ஒயர் பிடிச்சதுனால தான் தூக்கி போட்டிருக்காங்க, நல்லாவே தெரியுது. நம்ம இதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ் ஒயர் வந்து இந்த பேட்டரியில் இருக்கிற 2 ஒயரோட வந்து ஜாயின் பண்ணிடலாம். ப்ளஸோட ஒயர் வந்து பேட்டரியோட ப்ளஸ் பண்ணி முடிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த 2 பின்னி வந்து ஜாயிண்ட் ஆகிடும். அதனால் வந்து சால்ட்ரிங் வச்சிடலாம். அவ்வளோ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த 2 ஒயரையும் வந்து இந்த பேட்டரிக்கான இடத்துலையே வந்து கரெக்டாக பேட்டரி வந்து உள்ளே வச்சிடலாம். இது வந்து இந்த பேட்டரியோட மேலே வந்து மூடியை வந்து எடுத்துக்கலாம். இந்த மூடியை வந்து கரெக்டாக வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்காக ஒரு ஸ்க்ரூ வந்து இருக்குது. இந்த ஸ்க்ரூ வந்து போட்டு டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக் வீல் செட்டப் வந்துடலாம். இதுக்காக வந்து உள்ள அந்த பம்பர் மாதிரி செட்டப்பு, அதை வந்து இந்த சென்டரில் கரெக்டாக வச்சிடலாம். அவ்வளோ கரெக்டாக வச்சிட்டோம். அடுத்து பேக் வீலை வந்து எடுத்து இந்த இதுக்கு இடத்துல கரெக்டாக வச்சிடலாம். அவ்வளோ அந்த மாதிரி நல்லா சுற்றுது. ஃபஸ்ட்டு பேக் வீலுக்கான மோட்ரு. இந்த மோட்டரில் வந்து லைட்டாக கிரீஸ் இருக்குது, அதை வந்து லைட்டாக ஃபில் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த மோட்டர் செட்டப் வந்து இது மேலே வச்சிடலாம் கரெக்டாக. இந்த 4 ஸ்க்ரூ வந்து நல்லா போட்டு டைட் பண்ணிடலாம். அவ்வளோ 4 ஸ்க்ரூ கரெக்டாக டைட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேக்கு வீலோட மோட்டருக்கு வர்றதுக்காக இந்த 2 ஒயர் வந்து இருக்குது. இந்த 2 ஒயரையும் வந்து சால்ட்ரிங் வச்சிடலாம்.
அவ்வளோதான். இப்போ நம்ம சால்ட்ரிங் வச்சிட்டோம். இந்த 2 வயரி வந்து இந்த பேக் வீலோட 2 மோட்டருக்கு வந்து பின்னோட வந்து சால்ட்ரிங் வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் வீலோட 2 வயரை வந்து 2 மோட்டரோட 2 பின்னில் வந்து சால்ட்ரிங் வச்சிடலாம். அவ்வளோதான். ஃப்ரண்ட் வீலோட 2 வயரை வந்து சால்ட்ரிங் வச்சிட்டோம். இப்போ வந்து நல்லாவே இருக்குது. முன்னாடி வீல் நல்லா சுற்றுது, பின்னாடி வீல் நல்லாவே சுற்றுது, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம இந்த காரோட மேலே அந்த மூடியை வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபுல்லாக வந்து டஸ்ட்டாக இருக்குது, இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இதில் வந்து முன்னாடி எல்இடி வர்ற மாதிரி வரும், நம்மகிட்ட வந்து எல்இடி இல்லை, அதனால் இதுவே போகும். நம்ம அந்த காரை வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த முன்னாடி மூடியை வந்து கரெக்டாக வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஆண்டனா வயரை வந்து இந்த முன்னாடி போட்டுக்கிற அவங்க ஹோல்ஸ்லேயே வந்து நம்ம உள்ள விட்டுடலாம். உள்ள விட்டுட்டு டோரை வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம கரெக்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த கார் ஒர்க் ஆகுது இல்லை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கார் வந்து நம்ம ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ரிமோட் நம்மகிட்ட கிடைக்கல, அதனால் எங்கள்கிட்ட இதே மாதிரி காருக்கு ஏதாவது நிறைய ரிமோட் இருக்குது. அதாவது ஒரு ரிமோட்டை வந்து எடுத்துகிட்டு 1.5 வோல்ட் செல்லு இது வந்து போடலாம். போட்டு ரிமோட் மூடியை வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், கரெக்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த காருக்கு வந்து ஒர்க் ஆகுது இல்லைன்னு பார்க்கலாம். நான் எதிர்பார்க்கவே இல்லை, சூப்பராக ஒர்க் ஆகுது. என்னால் சுத்தமாக நம்பவே முடியல. இந்த போர்டு நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட் வீல் இது பண்ணி பார்க்கலாம், எல்லாமே நல்லா தான் இருக்குது. அந்த ஒயரு பிஞ்சு போயிருக்கு, அதனால தான் தூக்கி போட்டிருக்காங்க, நல்லாவே தெரியுது. இந்த கார் எப்படி ஓடுதுன்னு நம்ம வெளியில் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். மறக்காம எல்லாத்தையும் பண்ணிடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் கைஸ், பாய்.